சொல்லனா துயரம் எண்ணி மாளாத கஷ்டங்கள். இவ்வளவுதான் லிமிட்டட்னு கிடையாது. அன்லிமிட்டெட் கஷ்டங்கள் யாருன்னா கடகம் தான். பலவித தொல்லைகளை தந்து வந்த சனி பகவான் தற்பொழுது 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்திற்கு வந்திருக்கார். திடீர் யோகங்கள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஒரு அதிர்ஷ்ட அன்னை தேடி வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். வருமானங்கள் வருவதும் வேலை செய்வதும் நிற்க நேரமில்லாமல் இருப்பதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தங்கிட்ட 100 ரூபா கேட்டோம், அவன் கொடுக்கல. நீங்கள் எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படி நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான். நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆஜில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3 மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வருஷம் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் சனி பகவானுடைய க்ஷேத்திரம். அந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு போகிறார். இப்போ 2.5 வருஷம் ஆகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிற நேரத்தில் கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அதாவது சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூரியன் தான் நவகிரகத்திற்கு அதிதேவதை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாதம் தான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள் 2.5 வருஷம் ஒரு ராசியில் சேர்ந்து நன்மையும் செய்வார், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வேறு எந்த கிரகம் தெரியுதோ இல்லையோ, ஒருத்தர்கிட்ட எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார், அவர்கிட்ட நவகிரகங்கள் பேர் தெரியுமா, யார் நான் ஏதோ ஒரு பேர் சொன்னோடனே அவர் சொன்னது சனி பகவான் தான் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தெய்வம், எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோ ஒரு, எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. அதனால தான் 7.5 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படியெல்லாம் ஒரு ராசினா ஒரு ராசியில் உட்காந்து ஒரு வருஷம், குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் ஒரு வருஷத்தில் இருப்பார், அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷம், சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 மாதங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இப்படி அந்த மாதம் அவங்க டேட் முடிஞ்சால் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிற 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3 2 7.5. இப்போ எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம். மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு? கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் வந்து அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தவறு. சனைஹி சரண் சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாகன்னு அர்த்தம், சரண் அப்படின்னால் நடக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது ஸ்லோலி வாக்கர், அதான் அவருடைய பேர். ஏன் மெதுவாக நடக்கிறார்? அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஊனபாதம், ஒரு கால் உடஞ்சவர். இப்படி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கோர்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டே இருப்பார். சனி பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க. பொங்கு சனி, மங்கு சனி, இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை. ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்காராவான்.
நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். அதனால தான் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வைத்தார். சிவபெருமானையே படாத பாடுபடுத்துகிறார். நலன்கிற சக்கரவர்த்தியை பிச்சை எடுக்க வச்சார். சமையல்காரன் ஆக்குறார். அதனால தான் திருநள்ளாறு நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய காலத்தில் இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன தீமைகள், இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பிரியமான பலாபலன்கள். இதில் சில பேர் பார்த்தோம்னா நன்மைகளை அடைகிறார்கள், சில பேர் தீமை அடைகிறார்கள். அந்த தீமை அடையக்கூடியவர்களும் நன்மை அடைவார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே தீரணும். என்ன பண்ணணும்? இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் சரியில்லாதவர்கள் உடனே இந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு முறை இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம ஓட்டியாகணும். ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொண்டே ஆனால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு நன்மை அளிக்கும் என்பதை கூறி, கடகராசின்னா பாவம் படாத பாடுபடுறீங்க. சொல்லனா துயரம் எண்ணி மாளாத கஷ்டங்கள், இவ்வளோதான் லிமிட்டடுன்னு கிடையாது. அன்லிமிட்டட் கஷ்டங்கள் யாருன்னா கடகம்தான். பாவம் அவ்வளவு துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள் வெளியில் சொல்ல முடியல, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. மனக்குமுறல்கள், சொன்னால் கேவலம், சொன்னால் அசிங்கம், சொன்னாலும் தீர்வு கிடையாது. ஆனால் பிரச்சனைகள் ஓய மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறது? இப்படியெல்லாம் இருந்த தங்களுக்கு அஷ்டமச்சனி வாட்டி வதச்சார். 8ஆம் இடத்துல இருந்து துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்டநட்டங்கள், உடல் உபாதைகள், வாகனப்பழுதுகள், மருத்துவ செலவுகள் இப்படின்னு பலவித தொல்லைகளை தந்து வந்த சனி பகவான் தற்பொழுது 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்திற்கு வந்திருக்கார். திடீர் யோகங்கள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கடகராசி. எதா இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு லாட்ரி சீட் அடிக்கும், திடீர்னு பணவரவு கேட்ட இடத்துல கிடைக்கும். முதல்ல தரமாட்டேன்னு சொன்னோமே, இப்போ அவனே கூப்பிட்டு இருந்தாப்பா என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்னால் வச்சுக்க முடியல, கொஞ்ச நாள் நீ வச்சிரு, அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு அதிர்ஷ்ட அன்னை தேடி வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். மகாலட்சுமி உங்கள் கூட தான் இருக்கா. வாங்கிய கடனை அடைக்கலாம், இழந்த செல்வத்தை பெறலாம், கெட்ட பெயரை மாற்றி நல்ல பெயராக அமைத்துக் கொள்ளலாம், நம்ம மேலே இருந்த அவமரியாதையை மாற்றலாம், நம்பிக்கையை உருவாக்கலாம், தொழிலில் விருத்தி ஏற்படும், கூட்டுத் தொழில் லாபம் ஏற்படும், தொழிலை விரிவுபடுத்தலாம், வியாபார விருத்தி உண்டாகும், புகழ் உண்டாகும், பெயர் உண்டாகும், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், புதிதாக வாகனங்கள் வாங்கலாம். ஏன் கணவன் மனைவி பிரிந்து சென்றிருப்பீர்கள், ஒருமித்த கருத்து இருக்காது, ஒரே வீட்டிலே இருந்தாலும் பேச்சுவார்த்தை இருக்காது, அந்யோன்யம் இருக்காது. அதெல்லாம் நிவர்த்தியாகி விட்டு கொடுத்து போய் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். குழந்தைகளுடைய மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி. நம்ம எதுக்கு வாழ்கிறோம்? வாரிசுகளுக்காகத்தான் வாழ்கிறோம். வாரிசுகள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். குழந்தைகளுடைய மகிழ்ச்சி ஏற்படுது. குழந்தைகள் நல்ல கல்வி அறிவு, என்ன சொல்கிறோமோ அதை கேட்பாங்க. உத்தியோகத்தில் உயர்வு, உத்தியோகத்தில் எதிர்பாராத உயர்வு. அதாவது நம்மளே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். நம்மளை கூப்பிட்டு, அதாவது நம்மளுக்கு யாரும் டைரக்டர்னே தெரியாது நம்ம கம்பெனிக்கு, சும்மா மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த டீம் லீடிங் இப்படிலாம் தான் நமக்கு ஒரு 10 பேரை தான் தெரியும். ஆனால் அவங்கள தாண்டி நம்மளுடைய நிறுவனத்தின் முதல் அதிகாரியை நாம் சந்தித்து அவர் மூலம் பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். புதிய சுய தொழில் பண்ணுறீங்கன்னா, வியாபாரங்கள் பண்ணுறீங்க, சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா புதிய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். அதே மாதிரி புதிய புதிய ஆர்டர்கள் நமக்கு கிடைக்கும். நிறைய நம்மளால் செய்ய முடியாத அளவிற்கு வேலைகள் வந்து குவியும், வேலை பளு அதிகரிக்கும். ஒரு ஷிஃப்ட் ஓட்டின்னு இருந்த கம்பெனிகள் எல்லாம் 2 ஷிஃப்ட் ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதும், மும்முரமாக பம்பரமாக சுற்றுறதும், வருமானங்கள் வருவதும், வேலை செய்வதும், நிற்க நேரமில்லாமல் இருப்பதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்டா அன்னைக்கு எப்படி இருந்தோம், ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தங்கிட்ட 100 ரூபா கேட்டோம், அவன் கொடுக்கல, இன்றைக்கி எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படி நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது. இழந்த செல்வங்களை பெறலாம், தொலைந்த பொருட்கள் கிடைக்கும், பட்டு புடவை வாங்கலாம், நகை வாங்கலாம், வாகனங்கள் வாங்கி மகிழலாம், திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். சில பேர் தூரதேச பிரயாணங்கள், வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறார் பாரதியார். வெளிநாடுகளுக்கு சென்று வருவாயை ஈட்டி வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். தாய் தந்தையரை போற்றி வணங்கலாம், பேணி காக்கலாம். தாயார் வழி தந்தையார் வழி சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். உடம்பில் இருந்து வந்த நோய் நொடிகள், மருத்துவ செலவுகள் அறவே குறையும். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தால் கடகராசிக்கு ஒரு அபரிமிதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும். இருந்தாலும் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் கடகராசி நேயர்கள். இதில் யோகமாக இருந்தாலும் அதில் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தால், நன்றாக இல்லை என்றால் நல்ல பலன்கள் கிடைக்காது.
எனவே சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக தங்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படுது. கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக 2.5 ஆண்டுகளுக்கு தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அனுகூலமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை தெற்கு. நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை விரிவாக காணணும். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நன்மையும் இருக்கும், சில பேருக்கு தீமையும் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது என்ன ஒரே ஒரு தத்துவம்னா, என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இதுதான் பலன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒரு கோயிலே அன்னதானம் கொடுத்துட்டுருக்கான், நமக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறான், நம்ம போகும்போது அங்கே தீர்ந்து போச்சுன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுங்கிறது வேறு, இல்லைங்கிறது வேறு. அப்போது நன்மை இல்லைன்னா நன்மை இல்லை தான். உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சில யூடியூப் சேனலில் இது அப்படி இருக்குது, சனி அங்கே இருக்கார், சனி இங்கே பார்க்குறார், சனி அவரோடு சேர்ந்துருக்கார், உச்சம் ஆட்சி நீச்சம் இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. நல்லா சொல்கிறேன். ஏன் முட்டாள்களாக இந்த இடத்துல இந்த பெரியவர்கள் முன்னோர்கள் அது போக ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் எழுதி வைத்த பாடல் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை தான் நடக்குன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம் அனுபவிக்கணும், நல்லதுன்னா நல்லது அனுபவிக்கணும். நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா, என்ன ஆல்டர்னேட்டிவ்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்தில் மட்டும் பலன்களை தருவதில்லை, சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் தராங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த பயிற்சிகள் நடக்குது. இப்போ இந்த பயிற்சிகளில் நன்மை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நன்மை இல்லைங்கிற பட்சத்தில் அவன் பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறது தான் சாஸ்திரம். அதாவது ஒரு நோய்ங்கிறது வர்றது இயற்கை, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணினால்தான், சிகிச்சை பண்ணினால் நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். நோய் வந்துருச்சேன்னு புலம்பின்னு இருந்தால் நோய் தான் அதிகமாகி மிகுதியாகி நம்ம இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்படி பிராயச்சித்தத்தை பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நாம் தெளிவாக முறையாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் செய்யக்கூடிய தீமையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்து சனி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்று இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடன் பிரச்சனை, வேலை இழப்பு, நிறைய பிரச்சனை, அசிங்கங்கள், அவமானங்கள், பணம் கூட பெருசாக பிரச்சனை கூட வந்தால் கூட நான் சமாளிச்சிருப்பேன் சார், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பணம் இல்லைன்றதுக்காக என்ன நிறைய பேர் அவமானப்படுத்திட்டாங்க. சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். உழைப்பை போட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு புலம்புனவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. பெரிய பண வரவுகள் வந்து அதன் மூலமாக நீண்ட நாள் கடனை அடைக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த பேரிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் படாத கஷ்டங்கள், படாத துயரங்கள், படாத அவமானங்கள், உடல்நிலை பாதிப்பு, எவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து கடந்து வந்தவர்கள் தான் அந்த கடகராசி என்பவர். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும்போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா
அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்கள்ல வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னன்னா, சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7 சனி நடந்தும் கூட, அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம், கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எனக்கு மட்டும் ஏன் சார் கடவுள் இப்படி கொடுக்குறாரு, நான் நிறைய பேருக்கு உதவிகள் தான் செஞ்சேன், யாரையும் ஏமாத்துனது கிடையாது, நான் ஏன் சார் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். சில பேர்லாம் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம், இல்லை சார் உங்களுக்கு பூர்வீகத்தில் சில தோஷங்கள் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, மாத்திரு தோஷம் இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது நான் மற்றவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் சார் அனுபவிக்கணும் அப்படி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு 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 எறும்புக்கு கூட துரோகம் செய்யாதவர்கள் இந்த கடகராசி என்பவர். ரொம்ப எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும், எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செய்யணும். ஒரு குழந்தைய அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி கடகராசி என்பவர்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைனா அப்போ கொஞ்சம் பார்த்துங்க. அவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை இழப்பு, வேலை திடீர்னு போயிருக்கும், ஒரு லோன் கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, அந்த திடீர்னு வேலை போனதுனால அந்த லோன் கட்ட முடியாமல் நிறைய பிரச்சனை, அசிங்கங்கள், அவமானங்கள். சார் எனக்கு பணம் கூட பெருசாக பிரச்சனை கூட வந்தால் கூட நான் சமாளிச்சிருப்பேன் சார், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பணம் இல்லைன்றதுக்காக என்னை நிறைய பேர் அவமானப்படுத்திட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர், அவங்ககிட்டலாம் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னேன். அந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொழிலில் மிகப்பெரிய துரோகம், ஏமாற்றம், அதே மாதிரி நஷ்டம் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அது மாதிரி வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு கூட பார்த்ததில்லை சார். நான் எல்லாருக்கும் பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன் ஓகே, இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபால் டவுன் ஆகும், நான் இவ்வளோ கஷ்டப்படுவேன், நான் திடீர்னு என்னுடைய எல்லாமே பிளாக் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள், இவங்களை மாதிரி உடல்நிலை பாதிப்பு அடைந்தவர்கள் யாருமே கிடையாது. ஒரு சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷனு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் திடீர், அதான் பிரச்சனையே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம், செய்கிறோம், நம்மளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா பரவாயில்ல. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா இன்ஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் நடந்திருக்கும். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு விபத்துகள் இதெல்லாமே நடந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடக ராசி என்பவர்களுக்கு இப்போ பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வந்துட்டார். இந்த பாக்யஸ்தானத்தில் வந்ததுனால என்னென்னா, முதல்ல திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அது நல்ல விதமாக முடிவுக்கு வரதாலும் சரி, கெட்ட விதமாக முடிவுக்கு வரதாலும் சரி. சில பேர் சேர்ந்து வாழணும்னு நினைப்பீங்க, அது கடகராசி என்பதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலான பர்சன். என் குழந்தைக்காக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், என் மனைவியை நான் மறக்க முடியல, என் கணவரை நான் மறக்க முடியல, ஆனாலும் எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை போட்டு பிரிஞ்சோம், ஆனால் சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்கள் சரி பிரிஞ்சாலும் பரவாயில்ல,
நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தி பிரியக்கூடாது, கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது சம்பந்தமான ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு தப்பான பழக்க வழக்கங்களால் ஒரு பெரிய அவமானம். சில பேர் குடிபோதைக்கு ஆளாயிருப்பாங்க, சில பேர் தப்பான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மாற்றம், மனதளவில் உடலளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முதல்ல சனி பகவான் கொடுக்க போகிறார். சார் அதை சொல்லுங்கள் சார், நான் வந்து நிறைய விஷயங்களில் ரொம்ப மனசு அப்படியே ஒடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மனதளவில் நிறைய புதுமையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சுபமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய பாசிட்டிவிட்டியை கண்டிப்பாக கொடுக்கும். தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க எப்படி நீ வேகமாக விழுந்தீங்களோ. இப்போ ஒரு சீட்டு கட்டு வச்சு நம்ம அப்படியே வீடு மாதிரி கட்டிட்டு வந்து அது கடகடன்னு விழும் பாருங்கள், அது மாதிரி விழுந்து போயிட்டீங்க. ஆனால் திருப்பி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே குதிரை மாதிரி எந்திரிச்சு டக்குன்னு வேகமாக உங்கள் வாழ்க்கையை திருப்பி பழைய மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த கடகராசி என்பது. அதனால் வாழ்க்கையில் திருப்பி முன்னேற தான் போகிறீங்க. என்ன பட்ட கஷ்டங்களுக்கு அவமானங்களுக்கு அதுக்கு எதுக்குமே ஒரு 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 பதிலே கிடைக்காது சார், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அது ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வது சிறப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த பாக்கிய சனியில் வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். நிறைய கடகராசி என்பது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல பொசிஷனில் இருந்தேன் சார், திடீர்னு நாளைக்கு வேலையை விட்டு அனுப்புங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க சார், நான் என்ன பண்ணுறது தெரியல சார். நல்ல பொசிஷனில் இருந்தேன், என்னை வந்து ப்ரொமோஷன் கொடுக்காம ஒரு இடத்துல போட்டு என்னை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே பழைய மாதிரி ஒரு நல்ல பதவிகளோட நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பணம் கட்டிலாம் ஏமாந்துருப்பீங்க, அந்த நிலை மாறி வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு வேறு மாதிரியான பிரச்சனை, அங்கேயே பார்த்தீங்கன்னா வேலை போயிருக்கும், மனைவி கூட சண்டை, கணவர் கூட சண்டை, குழந்தைகளால் அவமானம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி பாக்கிய சனியில் கண்டிப்பாக உங்களுடைய வேலை திருப்பி கிடைக்கும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வீங்க, குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு நகையை விற்றுட்டேன் சார், இடத்த விற்றுட்டேன் சார், வீடை விற்றுட்டேன் சார், காரை விற்றுட்டேன் சார்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே திரும்பி வாங்கக்கூடிய ஒரு நிலை. நிறைய பேர் யோசிப்பாங்க, எங்கே சார் நகை எல்லாம் எங்கேயோ ரேட்டு போயிடுச்சு சார், இனிமேலாம் எங்கே வாங்க போகிறோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. கடக ராசி அன்பர்கள், நீங்கள் செய்த புண்ணியம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். நீங்கள் செய்த நன்மைகள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்ற தான் போகுது. அதில் தைரியமாக இருங்க, மனசை தளர விடாதீங்க. ரொம்ப அப்படியே மனசு தளர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க. மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், உடம்பு பிரச்சனை ஒரு சைடில் இருந்தால் கூட மனதளவில் இதுக்கப்புறம் நம்மளாலாம் முடியாது, இதுக்கப்புறம்லாம் எங்கே சார், நான்லாம் அவ்வளோதான் சார், முடிஞ்சிட்டேன் சார் கதைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அதனால் நம்பிக்கையோட வாழ்க்கையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பி பழைய மாதிரி எல்லா புகழும் பெற்று எல்லா சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகணிடங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், பிடிஎஃப்பில் வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக அதை முடிக்க முடியலைன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது.
இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.